Sarve sa
எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உணர்விக்கவும் செய்யும் பொழுது, வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்படை பெருளும். எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்து முடிச்சூடி நிறுத்தி திருச்சபையில் உண்மையிலே விடாமல் புகழவும் மகிமைப்படுத்துவோம். எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்மையும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். புனிதர்களில் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரை, உமது இயல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீர்வதித்து எங்கள் மீது இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். புகழுரை எப்பொழுதும்
எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வழிப்புவை தெய்வீகவுமானும் உம்முடைய கட்டளைகளை நிதி பொருளை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வின் திருடும் அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் பயன்புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவிகளை திருடும் தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். இவ்வாறு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது. இவ்வாறு செய்யும் கடவுளுக்கு நன்றி உரித்தாக்குகிறார். மீட்பு பெறுவோருடையும் அழிவுறுவோரும் நாங்கள் கடவுள் பாலிலும் கிறிஸ்துவின் மனப்பான் இருக்கும். அழிவுறுவோருக்கு அது சாவை விளைவிக்கும் நச்சு புகையாகும். மீட்பு பெறுவோருக்கு அது வாழ்வளிக்கும் நறுமணமாகும். அப்படியானால் இத்தகைய பணியை யார்தான் செய்ய இயலும்? நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவு சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல. மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள். சமாதானம் உங்களுடனே. புனித மத்தேயு அறிவித்த நம் ஆண்டவராகிய இயேசு மிசியாவின் தூய நற்செய்தி.
நிலக்கீழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வழியில் வேறு சிலர் வேலையில் எதிர்ப்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கு வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம். உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவராயிருப்பதால் உமக்கு பொறாமையாம் என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். ஏலியா ஸ்லீவா மூசை காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றதாம். நம்முடைய சிந்தனைக்காக இறைவன் தருகின்ற செய்தி இதுவாக இருக்கின்றது. இறைவனின் கருணை யாவருக்கும் நிரந்தரமாக யாவர் மேலும் பொழியப்படும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மீட்பை யாவருக்குமாக வழங்கி இருக்கின்றார். அம்மீட்பை பெற்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். இனியும் அம்மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு தங்களை தயார்படுத்துகின்ற மக்களை பார்த்து நாம் முணுமுணுக்க கூடாது என்றும், அவர்களையும் இறைவன் தன்னுடைய இரக்கத்தால் மீட்டுக் கொள்ளுகின்றார் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் சிந்தனை செய்தோம் என்றால், நிலக்கிழார் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துகின்றார். 1 தெனாரியம் என அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அவ்வாறாக நாள் முழுவதும் வேலை செய்தும் 1 தெனாரியம் பெற்றுக் கொள்ளுகின்ற அவர்களிடம் ஏன் 1 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தும் 1 தெனாரியம் மக்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற போது முணுமுணுக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். ஊதாரி மனிதனின் உவமையை நாம் பார்த்தோம் என்றால், தன்னுடைய தம்பியானவன் தன் தந்தையை மறந்து உலகோடு ஒட்டு உறவாட செல்கின்றான். அவன் திரும்பி வருகின்ற போது என்றும் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்த மூத்த மகன் அவனுக்கு எதிராக முணுமுணுப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அவனுடைய பார்வையில் அல்லது உலக பார்வையில் அவன் கட்டளைகளை கடைபிடித்து வாழுகின்ற மனிதனாக இருந்திருக்க வேண்டும். இறைவனை புறக்கணித்து சென்றவன் அவனை திரும்ப பெற்றுக்கொள்ள வருகின்ற போது
அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யுங்கள் என்ற கட்டளையை மறந்தவனாக தன்னுடைய தம்பிக்கு எதிராக முணுமுணுப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். விடுதலை பயணம் நூல் 33வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது: கடவுளாகிய நான் யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையும் இதை நமக்கு எடுத்து எம்புகின்றது. கடவுள் தன்னுடைய இரக்கத்தை மக்கள் மீது காட்ட ஆர்வம் கொண்டிருக்கின்றார். அவ்வார்வத்தை எதிர்க்க நாம் யார் என்று, அதாவது இறைவன் தன்னுடைய மக்களுக்கு இரக்கம் காட்ட விளைகின்றார். அந்த இரக்கத்திற்கு முரணாக செயல்படுகின்ற மக்களாக நாம் இருக்க கூடாது என்ற உண்மையை இங்கே நமக்கு எடுத்து எம்புகின்றார் இறைவன். ஆக அன்பிற்குரியவர்களே, இறைவன் நமக்கு விண்ணரசை வாக்களித்திருக்கின்றார். நாம் எதிர்பார்த்திருக்கின்ற விண்ணரசை அடைய நாம் வருந்தி முயன்று கொண்டிருக்கின்றோம். என்று முதல் இறைவனை நாம் அறிந்தோமோ அன்று முதல் அவருடைய கட்டளைகளை புறக்கணியாமல் அவருடைய வழியை தவறாமல் பின் செல்லுகின்ற மக்களாக இருக்கின்றோம். அவ்வாறு பின் செல்லுகின்ற போது நேற்று வரை இறைவனை மறந்து வாழ்ந்தவன், இறைவனை அவனுக்கு எடுத்து சொல்லிய போது ஏற்றுக்கொள்ளாத மனப்படைத்தவனாய் இருந்தவன் இறுதியில் இறைவனை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையில் வளர்கின்ற போது அவனை முரணாக பேசுகின்றவனாக நாம் இருக்கக்கூடாது என்ற உண்மை நமக்கு இன்று நற்செய்தி வாயிலாக வழங்கப்படுகின்றது. தன்னுடைய வாழ்வில் கண்வனாக இருக்கின்றான். தன்னுடைய செயல்பாடின் நிமித்தமாக கைதியாக இருக்கின்றான். இறுதியில் சிலுவையில் மரணமடைய அவனை சிலுவையில் அறைகின்றார்கள். எனினும் இறுதியாக விண்ணரசை ஏற்றுக்கொண்டவனாக இறைவன் யாவருக்கும் கொடுக்கின்ற மீட்பை உணர்ந்து கொண்டவனாக உமது பேரின்ப வீட்டில் என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்ற ஜெபத்தோடு இறைவனடியே சேர்ந்த நல்ல கல்வனை போன்று இறைவனை தங்களுடைய இறுதி மூச்சில் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருந்தாலும் அவ்வாறாக நம்பிக்கையில் பலப்படுகின்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நாம் முணுமுணுக்க கூடாது என்றும் அவர்களுக்காகவும் இறைவனிடம் நம்முடைய வாழ்நாளில் பரிந்து பேச வேண்டும் என்றும் அவர்களையும் இறைவன் படைத்திருக்கின்றார். மீட்பை அவர்களுக்கும் இறைவன் பகிர்ந்தளித்திருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக இறைவனை என்றும் போற்றி புகழ்கின்ற மக்களாக அவ்வாறாக விண்ணரசை எதிர்நோக்கிய பயணத்தில் நாமும் வெற்றி பெறுகின்றவர்களாக மாற இத்திருப்பலியில் இறைவனோடு ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். சட்டங்களுக்கு நிறைவாக்கினருக்கு மதிப்பு நல்கி சட்டங்களை நிறைவேற்றி சியாவை எங்கள் அதிகாரிகளில் உண்மை காணவும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் எங்களது வலிமையாலும் அருமை அடைகிறோம். பேரார்வம் மோசையின் அஞ்சாமையும் குறைகளை மாணவெல்லாம் உமக்கு பணிபுரிய எங்களது துணை புரியும் அருமை அடைகிறோம். சீடர்களை திடப்படுத்தி ஆண்டவரே புது தீர்வை நாளில் மாட்சியுடன் நீர் காட்சியளிக்கும் போது மகிழ்ச்சியுடன் நம்மை வரவேற்க எங்களை தகுதியுடையராக்க வேண்டும் என்று அழைக்கிறோம். அன்பிலும் சகிப்புத்தன்மையிலும் அமைதியின் பாதையில் உள்ளதும் அந்த வழிநடத்த நாட்டு தலைவர்களை பெற்றிருக்க வேண்டும் என்று அழைக்கிறோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு மோசே வழிநடத்தியது போல விண்ணக பேரின்ப வீட்டுக்கு எங்களை வழிநடத்துமாறு பிரான்சிஸ் திருத்தந்தையும் எங்கள் சபை திருத்தந்தையும் மார்ஜார்ஜ் பேராயரையும் எங்கள் மறை மாவட்டத்தின் மார்ஜஸ் பேராயரையும் எங்கள் திருத்தந்தையும் மார்ஜார்ஜ் ஆயரையும்
தூயோருடன் சேர்ந்து உம்மை வரவேற்க எங்களை ஆசீர்வதியும். பாஸ்கா மறைபொருளில் ஆர்வமுடன் பங்கேற்கும் எங்களை விண்ணரசுக்கு உரிமையாளருமாக்கி அருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளை நீங்கள் கேட்டதிலே உணவை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மிசியா கொடும்பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபை உடையதே இறை இயல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூய ஆவியின் அருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கை வைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபையாகிய உடலின் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கிறான் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரை உமது அருளால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறைந்த செயல்களால் வாழ்நாள் முழுதுமை தகுந்தமாறு மனமகிழச் செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் மலர்கள் பங்கு கொள்ளுங்கள்.
உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். கண்களை காணாதவை யாவும் படைத்ததை விசுவாசிக்கின்றோம். சர்வேஸ்வரன் படைப்புகள் அனைத்திற்குமே முதலாக ஜெனித்தவர் ஒரே ஆண்டவருமான இயேசு மிசியாவை விசுவாசிக்கின்றோம். இவரெல்லாம் ஒன்றே, பிதாவுக்கு ஜெனித்தவர், ஆனால் படைக்கப்படாதவர்களே. இவர் பெயர் கடவுள், நேர்வரும், பிதாவோடு ஒரே பொருளானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மாயரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியிடமிருந்து மனிதரானார். ஓஜலான அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரணம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்தில் கிடந்தவரே, பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தோரின் ஜீவியங்களையும் நடத்தியிருக்கிறவர்களை வைக்கின்றார். பிதாவென்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரைப் போலுமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலீக கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராக இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானமுடனே பிதாக்களும் தந்தையர்கள் குருக்கள் தாக்களாகிய உத்தரவாதியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் கொண்டாடுங்கள். மசிய நண்பர்களும் சுவாசிலமனில் ஆட்சியரையும் விலகி விட்டு சென்ற சுவாசிகளை நினைவு கூறுங்கள். மசிவனர்களாலே பலருக்கு மீட்புக்கும் நரசின் முடிவில் வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். என் சகோதர சகோதரிகளை திருப்பலிங்கையில் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்துக்கும் ஆண்டவராகிய இறைவன் தமது விண்ணப்பத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியில் அவர் உம்மை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள்கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மிசியாவின் திருவுடல் திருரத்த மறைபொருட்களின் வழியாளராய் எளியோரும் பாவிகளுமாய் இருந்த எங்களை உமது இறக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை கொண்டாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழ் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடைய ஆத்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மெசினன் பிள்ளைங்கள் சமாதானத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனதையுடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை இழைத்து கொண்டாடுவோம். நீங்கள் பணிவுடன் நிறைவேற்றப்படுவது பற்றி குறித்து நோக்குங்கள். பயபக்தியுடன் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலைத்தோடு நடத்துகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை கொண்டு கிளப்பி அமைந்த கோயிலுடனும் பக்தியுடனும் உங்களை தேய்த்து கொண்டாடுங்கள். சமாதானம் நம்முடனே.
தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா, உமது மாட்சி மிகு மூவர் இறைவனின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000களும் மாட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மையரும் உருவிலைகளுமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலைகளுமான கிருபுகள் சிராப்பீங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இவை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர, இசைக்கின்றனரே ஒரு சேர. ஆண்டவராகிய இறைவா, விண்ணக அணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மில் மறைந்திருக்கும் ஆன்மத்தனையிலும் உம்மோடு சரிநிகரானவரும் உம்மிடம் இருந்துள்ள ஒளியும் உமது உள்ளுண்மையின் சாயிரமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்திற்கு உட்பட்டோரை மீட்க சட்டத்திற்கு உள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய இம்மறைபொருளை திரும்ப நிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன்களுக்கு கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் குவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற
பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நிறைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகியபடியாக கூர்த்திருவும் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறு அழைக்க இயல அரும்பெரும் விடைகளை நீர் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர். உமது இறைவாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு கொண்டு வீழ்ச்சியுற்று எங்களை கைதூக்கிவிட்டீர். வாழ்விழந்து எங்களை வாழ செய்தீர். பாவிகளாக எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாற்றுற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் நமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆண்டவரே, எல்லா வல்லையரையும் முதன்மை திருவந்திருச்சுமையரைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையிலிருக்குமார் பிரான்சிஸ் திருத்தந்தையாகவும் எங்கள் சபையின் தந்தையின் தலைவருமாகிய மார்ஜார்ஜ் உயர் பேராயருக்காகவும் எங்கள் மறைமாநிலத்தின் தந்தையின் தலைவருமாகிய மார் ஜோசப் பேராயருக்காகவும் எங்கள் மறை மாவட்டத்தின் தந்தையின் தலைவருமாகிய மார் ஜார்ஜ் ஆயருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபையரைத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் வந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களும் ஆகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும் கவலையரோ துன்பப்படுவோ ஏழையர் துயரோ நோயற்றோர்களுக்கென்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் எம் மக்களுக்காகவும் தகுதியற்ற இறக்காகவும் இப்பணியை ஏற்றரும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். என் சகோதர சகோதரிகளை நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான வெளிப்பீடுகள் உமது மெசியாவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு வந்தோராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரிய அருள் பிறை காலங்களில் கேள செய்தருளும். வாழ்நாள் முழுதும் உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரை உண்மையான இறை தந்தை என்றும் உம் அன்பு திருமகன் ஈசோமிசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் மறை வல்லுனர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களால் அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வழியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம் பெயரால் ஒன்று கூடி உமது திருமுன் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய ஈசோமிசியாவின் திருப்பாடுகள் இறப்பு அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல இத்தெய்வீக மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவி எழுந்தருள்வாராக. இவர் பக்தர்கள் மௌனமாக சமாதானம்
நம்முடனே உம்மடியார்களின் திருப்பலி எல்லாரும் துறைந்ததனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கு பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய இம்மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசியாவின் விலைமதிக்க இயலா ரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளை உமது பேரன்புக்கேற்ப எமக்கு இரங்கும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் குற்றம் தகுதியற்றவர்கள். ஆயின புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையதுமான இந்த மறைபொருட்களிடம் உமது இரக்கமைகளை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது. உலகனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்று வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நாம் மீட்பதை விலமதிக்க எல்லாத்தின் உடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி நோக்கத்திலானோம். மனப்பேரினால் வர நம்பிக்கையுடன் குற்றங்களிலிருந்து பாவத்துக்காக மனதிருந்தி சகோதர சகோதரர்களை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவனையும் விருந்தும் என்று ஆடுவோம். உலகங்களிலிருந்தும் கலங்களிலிருந்து விலகின மனசாந்தை தூய்மைப்படுத்துவோம். பகைமையிலிருந்து கருப்பிலிருந்து நம் ஆன்மாவை விடுவிப்போம். அக்கரணை கொண்டு
ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தொடராத நம்பிக்கையுடன் உமது திருமண் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுகைகளை தகுதியுடையோராக்கியருளும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான வழி முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீய ஆவியினின்றும் அதன் படைகளிலிருந்தும் ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உம்முடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். நற்கருணை தூயவர்களுக்கு உரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். ஆண்டவனை போற்றுங்கள். இறைமகனின் இறப்பு வழியாக சிலுவையின் வெற்றியை கொணர்ந்தது. வரவிருக்கும் நம் ஆட்சிக்கு சிலுவையே பிணையாகும். சிலுவையின் நிழலில் நாம் தஞ்சம் கொள்வோம். கிறிஸ்தவரின் போக்கரையும் அன்பின் வெற்றி வாகியமாகிய சிலுவையில் நாம் பெருமை கொள்வோம். சிலுவை வழி வழியாக உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு அளித்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நம்மை வாழ வைக்கும் ஈஸ்வர செய்யாவினருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சோதர சோதரிகளுக்கு நமக்காக விண்ணப்பத்தின் தாயகமாய் உள்ளது. இது பங்குறம் நம் இறைவனின் நலன்கள் அரசு உரிமையாளராகுவாராக. உடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
தூயவனால் வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனிதவிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த மறைவுடனே அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வளனான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழ் நன்றியும் செலுத்துவோமாக. சொல்லத்தனை குறைவாக ஆண்டவரே உமக்கு புகழ். விருப்பமாக சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, உமது மகிமைமிக்க திருப்பெயருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவதே நேரமும் தகுதியும் இக்காலம் நீதியுமாகும். உமது வாழ்வழைக்க வல்லது உரைத்த மீது வார்த்தைகளை நேர்மை சுவைக்கவும் வானதூதரிடமிருந்து திருப்பெயரை புகழவும் உமது குடையான மறைபொருட்களில் பங்கு கொள்ளவும் அதிவுன்னத இறைவனாகிய உமக்கு புகழும் நன்றி உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை நீர் இரக்கத்துடன் தகுதியுடையோராக்கினீர். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். நீதி புனிதப்படுத்தி நமது விலைமதிக்கு இயலாமலை விருத்தத்தை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவர் இறைவன் அரசுமை பெருவாழ்வழி பூர்வமான இலக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை சொல் செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரை நாங்கள் பெற்று வருவதுமான இவச்சாரம் அதற்கு பிற காலங்கள் கிடங்களில் பொறுத்துழைக்கும் பாவம் மன்னிப்புக்கும் திருமண் உமக்கு உகந்தவாறு வாழ்ந்த அனைவரோடும் சேர்ந்து விட சிறுபது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக நினைத்திருக்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூதலகமாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாமையினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலகமாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் மெசியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா என்
இறைவன் கனிவுடன் எந்நாளும் பொன்னக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டும் அவை யாவும் கனிவோடு நல்குகவே இறைவன் நிறைவாய் என்றென்றும் வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைபொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழி